ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா தி கேரளா ஸ்டோரி. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா சித்தி தனி, அதா சர்மா, யுகிதா பிகானி மற்றும் விபன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சுதீப் தோசன் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.17 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான Z5ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை வாலிபன். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா மோகன்லால், ஜோனாலி குல்கர்னி, தனிஷ் மற்றும் விபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா விஜோ ஜோஸ் பெலிச்சேரி அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்துக்கான ஓட் யார் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்களாம். வெயிட் பண்ணி வைப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ராரா சரசுக்கு ராரா. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா தீபிகா, காயத்ரி பட்டேல், கார்த்தி மற்றும் விபன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷாமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கேசவ் துப்பூர் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படத்துக்கான ஓட்ரேஷர் கன்ஃபார்ம் இல்லை. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டென்ட் கோட்டாவில் இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தி மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நிமிஷா சென் நடிச்சிருக்காங்க. எமி ஜாக்சன் மற்றும் விபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஏஎல் விஜய் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டிபிடிங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஸ்ட்ரீமிங் பண்ணலை. மேக்ஸிமம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஷினை மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐகானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போதாங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.